ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு பிஸ்ஸா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பிஸ்ஸாக்கான சாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பிஸ்ஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் செய்கிறதுக்கு நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 தக்காளி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தக்காளியில் மூக்கு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா தக்காளியிலையுமே வந்துட்டு மூக்கு பகுதியை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பின் பகுதியில் இது மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். இதே போல் எல்லா தக்காளியிலையுமே கட் பண்ணிடலாம். இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் 1/4 துண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். மூடி வச்சுடுவோம். இப்போ எனக்கு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிளகாயில் தோல் எடுத்துட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடணும். இதே போல் எல்லா மிளகாயிலையுமே விதையை மட்டும் எடுத்துட்டு நமக்கு தோல் தான் தேவைப்படும். விதையை வந்து வெளியே எடுத்துடணும். மிளகாயோட தோல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் அது கூடவே எடுத்துக்கலாம். தக்காளியில் தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ தக்காளியில் உள்ள தோல் எடுத்துகிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ இது மாதிரி நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். 5 பல்லு பூண்டு எடுத்து இது மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரை நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு சாஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். இப்போ ஓரளவு நமக்கு பூண்டு வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பூண்டு வந்துட்டு வெந்து வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்குது அந்த பூண்டோட வாசம். நல்லா வெந்தும் நமக்கு ரெடியாக வந்துடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும். அதுக்காக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்து விட்டுட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம்.
இது நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணி லைட்டாக சுண்டி எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். நமக்கு சூப்பரான பிஸாக்கான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பிஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.